காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் படிச்சோமா. இந்த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்ல ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சேம்பர் நாட் சேம்பர் ஒரு 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 பீக்கர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து உன்னோட சால்வெண்ட் இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா யுவர் சால்வெண்ட் இஸ் வாலடைல் சரியா. அதுக்கப்புறம் அதுல நான் வந்து சால்ட் போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வாலடைல் ஓகே. சோ இந்த சால்வெண்ட் அதாவது தண்ணி மாத்திரம் இருக்கும் போது என்ன ஆகும்னா இது ஈஸியா என்ன ஆகும் வேப்பரைஸ் ஆயிரும். பட் இந்த சால்ட் போய் இந்த பார்ட்டிகல்ஸோட ஸ்பேஸ்ல நடுவுல உட்காந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சோ அந்த இது வந்து வேப்பரைசேஷன் வந்து கம்மியாகும். ஸோ அதுதான் என்னன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். அந்த வேப்பர் பிரஷரை நீ ஒரு சால்யூட்டை போட்டதுக்கு அப்புறம் கம்மி பண்றது. ஸோ இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை அழகா வந்து எங்க கொடுத்துருக்கான் அப்படின்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்ல தெர் இஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா அடுத்த பேஜ் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டா கொடுத்துருப்பான். ஸோ இதை வந்து நான் உனக்கு சொல்றேன், ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை உன்னோட வாலடைல் சால்வெண்ட்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேப்பர் பிரஷர் கம்மியாகும். தட் இஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் ஓகேவா. சோ ஃபார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்க பாரு, இப்போ பார்ஷியல் ஓகே பிரஷர் ஆஃப் யோர் சால்வெண்ட் இன் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கை இன்டு P01. இது வந்து நம்ம எங்க இந்த எக்ஸ்பிரஷன் படிச்சோம்னா இதுக்கு முன்னாடி ரவுல்ஸ் லால படிச்சோம். சோ இந்த கை அப்படின்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் யோர் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யோர் சொல்யூட். இது வந்து என்னன்னா பியோர் சொல்யூட்டோடது. இது சொல்யூஷன்ல இருக்கும்போது இந்த சொல்யூட்டை ஐ மீன் இந்த சால்ட் தான் வந்து இந்த இடத்துல சொல்யூட்டா இருக்கு. இது நீ தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் இதோட பார்ஷியல் பிரஷர் ஓகே. சோ இந்த ஒரு பர்டிகுலர் இது மறந்துடாது ஓகே. சோ இது வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்லுப்பா. எஸ் this relation for solute or solvent from P1 is equal to chi into P0. This is for your solute. Okay. ஓகேவா. சோ நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம், சால்யூட்டா எடுத்துக்கலாம், சால்வெண்டா எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் உன் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க, சால்யூட்னு கொடுத்துருக்காங்களா சால்வெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி நீ எடுத்துக்கலாம். How solute will exert a partial pressure? Right, exactly. So this is a solvent. That's your right. Yes. So this is solvent. I got this point. So இத solvent வெச்சுக்கோங்க, கரெக்ட். So solute வந்து பாத்தீங்கன்னா partial pressure exert பண்ணாது. So அப்ப இது solvent. இப்ப next அடுத்தது வந்து delta P. What is delta P? டெல்டானால என்ன டிஃபரன்ஸா, கரெக்டா. சோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சால்வெண்ட் வந்து என்ன பண்ணுனா ஒரு பார்ஷியல் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும் ஓகேவா. அதுக்கப்புறம் நீ சொல்யூட்ட போட்டதுக்கு அப்புறம் அந்த சொல்யூஷன் எக்ஸர்ட் பண்ற பார்ஷியல் பிரஷர், இது ரெண்டோட டிஃபரன்ஸ். புரியுதா கைஸ்? புரியுதா கைஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி மாத்திரம் பிரஷர் ரிலீஸ் பண்ணும் இல்லையா, தண்ணி வேப்பரைஸ் ஆகும் இல்லையா, அதோட பிரஷர். அதுக்கப்புறம் நீ ஒன்ஸ் அந்த உப்பு போட்டதுக்கு அப்புறம் அதோட பிரஷர் கம்மி ஆகும் இல்லையா. சோ அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் இந்த டெல்டா பி. சோ அப்ப டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to mark it as P01 minus P1 அப்படின்னு போட போறோம். இதுல P01 அப்படின்னா பியோர் சால்வெண்டோட பிரஷர், அது ஜாஸ்தியா இருக்கும். மைனஸ் P1ங்கிறது என்ன, உன்னோட சொல்யூட்டை போட்டதுக்கு அப்புறம் எக்ஸர்ட் பண்ற பிரஷர், கரெக்டா. பிரஷர் கம்மியாகுமா, இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு P01 மைனஸ் P1. சோ இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம இந்த P1க்கு நம்ம மேல என்ன கண்டுபிடிச்சோம், இந்த எக்ஸ்பிரஷன் இங்க போட்டுக்கலாம். P01 மைனஸ் P1க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா P01 into chi1. இப்ப இது ரெண்டுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா P01 காமனா வெளியே எடுத்துடலாம். P01 1 ஓகே. சோ சாரி, what is happening today? சோ இப்ப இது ரெண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா P01 1 minus chi1. சோ இத போட்டுக்கலாம். இதுவரையும் டவுட் இருக்கா? எனி டவுட் till this? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து நம்மளுக்கு தெரியல மோல் ஃபிராக்ஷன் chi1 plus chi2 is equal to 1. அப்ப chi1 is equal to 1 minus chi2 போட்டுக்கலாமா, கரெக்டா. அப்போ P01 into chi2 is equal to delta P. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ரிசால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து தான் வந்து we are going to bring many things. ஸோ அதனால எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க, which is very important. இப்ப நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணா மேல மாத்திரம் எரேஸ் பண்றேன், ஏன்னா கீழே இந்த டெரிவேஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாரு டெல்டா பி. இந்த டெல்டா பி தான் என்னன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு இந்த P01 கீழே கொண்டு வந்துறேன். P01 இஸ் ஈக்குவல் டு chi2 ஓகேவா. சோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த டெல்டா பி இருக்கு இல்லையா,
சோ இந்த டெல்டா பிக்கு பதிலா நம்ம இங்க இந்த டிஃபரன்ஸ் என்ன, பியோர் சால்வெண்டோட பிரஷர் மைனஸ் சால்யூட் போட்டதுக்கு அப்புறம் பிரஷர், அப்ப P01 மைனஸ் P1 டிவைடட் பை P01 இஸ் ஈக்குவல் டு Chi2. ஓகே, சோ ஃபர்தரா இந்த Chi2 எப்படி எழுதலாம், P01 மைனஸ் P1 டிவைடட் பை P01 இஸ் ஈக்குவல் டு, சோ இது என்ன மோல் ஃபிராக்ஷன் தானே, அப்போ N2 டிவைடட் பை N1 பிளஸ் N2. ஓகேவா, இது ஏதாவது டவுட் இருக்கா, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இப்படி மாறிச்சுங்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா, புரிஞ்சுதா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, see this is one of your formula. இங்க ஒரு ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இதை மாத்திரம் erase பண்ணிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே இப்போ சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே கொடுத்துட்டு, உன்னோட சொல்யூட்டோட மாஸ் சால்வெண்டோட மாஸ் ரெண்டையும் கொடுத்துட்டு, உன்னை வந்து சப்போஸ் வந்து இந்த பியோர் வேப்பர் பிரஷர் கேட்கலாம், இந்த பியோர் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து உன்னை இன் சொல்யூஷன் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உனக்கு சொல்யூஷன்ல சொல்யூட்டோட மாஸோ சால்வெண்டோட மாஸோ அதோட கிவன் மாஸ் கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணா, இதை நெக்லிஜிபிள் பண்ணிடணும். சோ பண்ணிட்டு P01 minus P1 divided by P01 is equal to, இந்த N2 அப்படிங்கிறது என்ன given mass ஆ, சோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா given mass, இது வந்து number of moles, so given mass of your solute by molar mass of your solute into N1 இருக்கா, சோ கீழே given mass of your solvent by molar mass of your solvent, அப்ப அது மேல வந்துச்சுன்னா molar mass of your solvent by given mass of your solvent. புரியுதா இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் எங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு. எஸ் எஸ் மேம். யாருக்கா டவுட் இருக்கா இதுல? ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சோ அப்படியே உங்க புக்கை ஓபன் பண்ணுங்க. சோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். நான் உனக்கு ரெண்டு ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணணும் சொல்லிட்டேன். ரெண்டு சால்யூட் சால்வெண்டோட கிவன் மாஸ் மோலார் மாஸ் எல்லாம் இருக்கு. உன்னை இதை கேக்குறாங்க, டெல்டா பி கேக்குறாங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு பியோர் கேக்குறாங்க, இல்லைன்னா வந்துட்டு இன் சொல்யூஷன் கேக்குறாங்க அப்படின்னா நீ இது இல்ல சால்யூட்டோ சால்வெண்டோட கிவன் மாஸோ மோலார் மாஸோ கேட்டா இந்த ஃபார்முலா. ஓகே சரி, இப்ப எக்ஸாம்பிள் 2.6 பார்க்கலாமா? எஸ் பார்க்கலாமா? ஓகே, சோ எடுத்துக்கோங்க எல்லாமே. எக்ஸாம்பிள் 2.6. ஓகேவா, இது வந்து உள்ள இருக்கிற இன்டெக்ஸ்ட் தான், சரியா? சோ the vapor pressure of pure benzene at certain temperature is, pure benzene கொடுத்துட்டானா அப்ப பியூர்னாலே அது என்னது, that is your P01 0.850 bar. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்திருக்கான்னு பாரு, a non-volatile non-electrolyte solid weighing 0.5 grams. அப்போ இது என்னது, உன்னோட solute, நான் volatile solute. அப்ப solute-ஓட மாஸ் கொடுத்திருக்காங்க. solute-ஓட மாஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா given mass வந்து solute-ஓட given mass W2 னா given mass, M2 னா molar mass, சரியா? அதே போல W2 னா எப்பவுமே solute. ஓகே, so W2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.5 grams when added to benzene. இப்ப இந்த இடத்துல பென்சீன்ங்கிறது சால்ட். இங்க பாரு, அந்த கொஸ்டின்ல சால்யூட் எது சால்வெண்ட் எது நீ கண்டுபிடிக்கணும். சால்யூட்டுக்கு நான் எலக்ட்ரோலைட் நான் வாலடைல் அப்படி எல்லாம் கொடுப்பான். சோ அதெல்லாம் ஹிண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான், given mass of your solvent கொடுத்திருக்கான் பாரு. M1 வந்து என்ன கொடுத்திருக்கான் 39. அதே போல M2 உனக்கே தெரியும்ல. சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரி M2 சாரி சோ அதே போல M1 அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல, M1 M2 சி W2ங்கிறது given mass of your solute, M2 அப்படிங்கிறது என்ன மோலார் mass of your solute. சோ அதே போல இந்த இடத்துல M1 அப்படிங்கிறது என்ன மோலார் மாஸ் ஆஃப் யுவர் சால்யூட், M2 அப்படிங்கிறது given mass of your solvent. இது வந்து மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பென்சீனோட given mass என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பென்சீனோட given mass என்ன கொடுத்திருக்காங்க W2M2 by ஒரே நிமிஷம் வெயிட் P01 minus P1 divided by P01 is equal to W2M2 into M1 by W1. So இது என்ன அப்படின்னா given mass of your solute. ஓகே, இது வந்து என்னன்னா molar mass of your solute. ஓகே, so இது வந்து given mass of solvent, இது வந்து molar mass of solvent, சரியா? சோ அப்ப இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா given mass of your solute வந்து 0.5 கொடுத்துட்டாங்க.
நெக்ஸ்ட் சால்வெண்டோட கிவன் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க 39. மோலார் மாஸ் என்ன கொடுத்திருக்காங்க பென்சினோட மோலார் மாஸ் உனக்கே தெரியல C6H6. சோ 6 into 12 போட்டீங்க அப்படின்னா 72 plus 6 78 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்சீன்ல இந்த நான் வாலடைல் சொல்லிட்டு ஆட் பண்றாங்க. வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாரு P01 வந்து பியோர் வந்து இதை கொடுத்துட்டானா இந்த P1 அப்படிங்கிறது என்னன்னா ஒன்ஸ் அந்த சொல்யூட்டை ஆட் பண்ண உடனே ஓவரால் அந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் அது எக்ஸர்ட் பண்ற பிரஷர். அப்ப P1 என்ன கொடுத்திருக்கான்னு பாரு 0.845 கொடுத்திருக்கானா. புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? கைஸ் இந்த டெர்மினாலஜிஸ்ல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புரியுதா? எஸ் எஸ் தான் வருது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஆருஷி புரிஞ்சுதாமா? தேவஸ்ரீ புரிஞ்சுதா? சத்தமா பேசுங்க. ரிப்பீட் பண்றேன். ஷியோரா ரிப்பீட் பண்றேன். ஆக்சுவலா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அப்படிங்கிறதுக்கு டெரிவேஷன்லாம் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வந்தோமா. சோ P01 minus P1 divided by P01 இதுதான் உன்னோட டெல்டா பி. டெல்டா பினா நீ உன்னோட சால்வெண்ட் மாத்திரம் இருக்கும் போது அதை எக்ஸர்ட் பண்ற பிரஷர், அதுல சொல்யூட் போட்டதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பிரஷர், அது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் இது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் given mass of your solute molar mass of your solute into molar mass of your solvent given mass of your solvent. இப்ப இந்த இடத்துல solute அப்படின்னா எப்பவுமே உங்க கொஸ்டின்ல எப்படி டினோட் பண்ணுவானா நான் வாலடைல் நான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவான். அதை நீ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரஷர் கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு உன்னோட வேப்பர் பிரஷரையும் கொடுப்பான். ஓகேவா? சோ அப்போ இந்த P01 எப்பவுமே பியோர் ஃபார்ம், P1 சொல்யூஷனை போட்டதுக்கு அப்புறம் வேப்பர் பிரஷர் என்ன, அத வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன். அப்படி இல்லைன்னா நான் வந்து அந்த சொல்யூட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பிரஷர் காட்ஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு போடுவான். அது எல்லாமே இந்த P1 ஓடது. நெக்ஸ்ட் இந்த W2 அப்படிங்கிறது என்ன கிவன் மாஸ் ஆஃப் யுவர் சொல்யூட். சொல்யூட்க்கு அவன் கிவன் மாஸ் கொடுக்கலாம் இல்ல மோலார் மாஸ் கொடுக்கலாம். ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவன் என்ன கேட்பானா இன்னொரு டெர்மினாலஜி கேட்கலாம். சோ அப்ப இங்க கிவன் மாஸ் வந்து W2 என்ன கொடுத்திருக்கான் 0.5. மோலார் மாஸ் கொடுக்கல, அவன் அதுதான் கேக்குறான். வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் த சாலிட் சப்ஸ்டன்ஸ். சாலிட் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது சொல்யூட்டா கரெக்டா. சோ அதோடது கேக்குறாங்க. அதே போல பென்சீனோட மோலார் மாஸ் C6H6 மோலார் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 78 வரும். C6 இது கால்குலேட் பண்ண தெரியலமா மோலார் மாஸ். நெக்ஸ்ட் அடுத்து W1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிவன் மாஸ். சோ இப்ப இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? புரிஞ்சுதா? ரிப்பீட் பண்ண சொன்னீங்களா, இப்ப புரிஞ்சுதா? ஓகே. சோ 0.850 minus 0. இது என்ன கொடுத்திருக்காங்க 845 divided by 0.850 is equal to W2 நம்மளுக்கு என்ன தெரியும் 0.5. ஓகேவா? into M2 தெரியாது, மோலார் மாஸ் ஆஃப் யுவர் சொல்யூட் தெரியாது, into M1 என்னது 78, மோலார் மாஸ் ஆஃப் யுவர் சால்வெண்ட் 78 by W1ங்கிறது given mass of your solvent வந்து 39. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்ப நம்ம இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும் 850 இருந்து 845 மைனஸ் பண்ணா 0.0 என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம். நீங்களே சொல்லுங்க. இந்த M2 இங்க கொண்டு வந்துடுறேன். ஓகே. சோ அப்ப வந்து இது நியூமரேட்டருக்கு வந்தது 0.5 into 78 divided by 39 into இங்க டினாமினேட்டருக்கு இங்க வந்தா 0.850 by இது ரெண்டே பண்ணா 0.005 வருமா? சரி. இப்ப பாரு இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் ஆகுமா? கரெக்ட் தானே? இதெல்லாம் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னமா வரும்? 170 கிராம் per mole. அவ்வளவுதான் 170 grams. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? per mole. ஓகே. இதுல யாருக்கா டவுட் இருக்கா இந்த சம் சால்வ் பண்ணதுல? டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்லையா? ஓகே ஃபைன். இப்போ அதே போல ஜஸ்ட் டேக் யுவர் இன்டெக்ஸ் கொஸ்டின். நான் இன்னொரு சம்மும் சால்வ் பண்றேன், உனக்கு புரியும். நெக்ஸ்ட் அடுத்து இன்டெக்ஸ்ட் பாருங்களேன். இன்டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன் 2.9 பாருங்க. இன்டெக்ஸ்ல புது புக் நீங்க வச்சிருக்கீங்கன்னா 1.9 1.9 பாருங்க. 1.9 பார்க்கலாமா? எஸ். ஓகே. சோ இப்போ இந்த 1.9ல வந்து பாத்தீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியோர் வாட்டர் 298 கெல்வின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பியோர்னு கொடுத்துட்டாங்களா. அப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சப்ஸ்டியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ பியோர் வந்து P01 minus P1 divided by P01 is equal to இங்க பாரு 50 gram of urea அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உன்னோட given mass of your solute urea dissolved in water. அப்ப solute வந்து பாத்தீங்கன்னா 15 gram. மோலார் மாஸ் நீ தான் கண்டுபிடிக்கணும். யூரியோட ஃபார்முலா தெரியல, அங்கேயே கொடுத்துட்ட பாரு NH2CO NH2. அதுல மோலார் மாஸ் சொல்லுங்க.
60 gram per mole. ஷியோரா? ஓகே 60 Yes, கிராம். ma'am. நெக்ஸ்ட் அடுத்தது M1 என்ன வரும் இந்த இடத்துல? வாட்டருக்கு 18 வருமா? அதே போல M2 என்ன வரும் இந்த இடத்துல? புரியல என்ன நடத்துறேன்னு பாரு. P01 மைனஸ் P1 டிவைடட் பை P01 இஸ் ஈக்குவல் டு, இங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க அவங்க, ஓகேவா? W2 பை M2 இன்டூ இது M1 பை W1. இந்த டெர்மினாலஜிஸ் மாத்திரம் நான் ஏபின்னு சொல்லுவேன்னா, திஸ் இஸ் திங் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் ஃபார் மீ. ஓகே ஃபைன். ஸோ W1, ஸோ W1 அப்படிங்கிறது என்னது? கிவன், இது என்னது? கிவன் மாஸ் ஆஃப் யுவர் சால்வெண்டா? சோ அப்போ வாட்டரோட மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? 850 கொடுத்துருக்காங்களா? புரிஞ்சுதா என்ன நடத்துறேன் அப்படின்னு? இந்த டெர்மினாலஜிஸ் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த W2, M2, M1, W1 இந்த டெர்மினாலஜிஸ் இருக்கு இல்லையா, இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஏபின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வந்து இது 1-2ங்கிறதுல வந்து கன்வீனியன்ஸா இருக்காது. பட் என்சிஆர்டி புக்ல 1-2 தான் கொடுத்துருக்காங்க. சோ இது எப்பவுமே கிவன் மாஸ் ஆஃப் யுவர் சால்யூட், இது வந்து என்னது? மோலார் மாஸ் ஆஃப் யுவர் சால்யூட். இது என்னது? மோலார் மாஸ் ஆஃப் யுவர் சால்வெண்ட், கிவன் மாஸ் ஆஃப் யுவர் சால்வெண்ட். கிவன் மாஸ் 850 கிராம்ஸ் கொடுத்துருக்கானா? புரிஞ்சுதா? எஸ், ஓகேவா? அடுத்தது போலாமா? இப்ப பாரு எல்லாமே கொடுத்துருக்கான். சோ அப்ப நீ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா? N2 டிவைடட் பை N1 பிளஸ் N2 போடணும். இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. இப்ப P01 என்ன? 23.8 மைனஸ் ஆஃப் P1 divided by 23.8 is equal to உன்னோட solute given mass by molar mass. அப்போ T divided by 60 by 50 divided by 60 plus அதே போல N2 வந்து பாத்தீங்கன்னா N2 N1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 by 850. இதோட calculations எல்லாம் போட்டு உங்களோட P1 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா என்ன பண்ண அப்படின்னு? எஸ். The thing is like, இங்க பாருங்களேன், இந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணும், அந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணும் அப்படிங்கறத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 4 பேருக்கும் புரிஞ்சுதா? தேவஸ்ரீ, ஓகே, சஜித், வெரி குட், ஃபைன். இந்த வேரியபிள்ஸ் வந்து என்னன்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கீப் இட் அஸ் WAMA. இட் இஸ் குவைட் கன்வீனியன்ட் ஃபார் மீ. பட் இங்க இந்த 1-2 இருக்கா, இதுதான் வந்து என்னன்னா எனக்கு அப்படியே இதாகுது. பட் ஸ்டில் நீங்க 1-2 என்சிஆர்டி புக்ல இருக்கிறதே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எப்பவுமே this is given mass of your solute, molar mass of your solute. இது molar mass of your solvent, இது given mass of your solvent. அவ்வளவுதான். சோ இப்ப 2.9 முடிச்சிட்டோமா? இப்ப அப்படியே பின்னாடி திருப்பு உன்னோட எக்ஸசைஸ் இன்டெக்ஸ்ல நான் அந்த சம்ஸ் எல்லாம் சொல்றேன். எஸ் சொல்லுப்பா. Again, can you say like N2 by N1 formula எப்போ மேம் யூஸ் பண்ணணும்? எல்லாமே உன்னோட சால்யூட் அண்ட் சால்வெண்டோட மாஸ் பக்காவா எல்லாமே கொடுத்துட்டு உன்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு என்டிட்டியை கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. இஃப் யுவர் ரைட் சைட்ல ஏதாவது மாஸ், சால்யூட்டோட மாஸோ சால்வெண்டோட மாஸோ கேட்டாங்கன்னா அந்த டைம்ல நீ W2 இன்டூ M2 இன்டூ M1 பை W1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? அப்ப நீ என்ன பண்ணுவனா, இதுல யாரோ ஒருத்தனை நீ நெக்லிஜிபிள் பண்ணிருப்ப. புரிஞ்சுதா? ஓகே மேம். Now you got it? Yes ma'am. Thank you. நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, எடுங்க பார்க்கலாம். பின்னாடி எக்ஸசைஸ்ல நான் சொல்ற சம்ஸ் தான் நோட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2.15, கொஸ்டின் நம்பர் 2.17, 2.18 சைட் முடிஞ்சதா? இதெல்லாம் இது ரிலேட்டட் சம்ஸ் தான். நீங்க அப்படியே முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சோ அதை நீங்க கேரி ஓவர் பண்ண வேண்டாம். 2.34, சாரி இது உங்க புது புக்கா இருந்தா 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் 1 போட்டுக்கோங்க. அடுத்து அவ்வளவுதான், ஸ்டாப்ஸ் ஹியர். சோ இப்போ இந்த எல்லா சம்மும் நான் சொல்லி தரட்டுமா, இல்ல உங்களுக்கு ஏதாவது செலக்டிவா இந்த சம் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த சம் சொல்லி தரேன். இது நாலுமே நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா, இல்ல யூ வாண்ட் மீ டு டீச் எனி ஆஃப் தி சம்ஸ்? அப்புறம் இன்னொன்னு சொல்றேன். சி 1.34 இஸ் a ரெப்ளிகேஷன், இப்ப நம்ம போட்டதுதான். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் 1.34ல P0 நான் அப்படியே ஒரு ஹிண்ட் சொல்றேன், கவனிச்சுக்கோ. P01 கொடுத்துட்டாங்க. உன்னை என்ன கேக்குறாங்கன்னா P1 கேக்குறாங்க. இதுக்கு நீ என்ன தெரியுமா ஃபார்முலா யூஸ் பண்ணும்? P01 minus P1 divided by P01 is equal to N2 divided by N1 plus N2. இங்க பாரு, குளுக்கோஸ் சால்யூட்டோட மாசும் இருக்கு, வாட்டர் சால்வெண்டோட மாசும் இருக்கு. உன்னை என்ன கேக்குறாங்க அந்த இடத்துல? ஜஸ்ட் வேப்பர் பிரஷர் ஆஃப் யுவர் சொல்யூஷன் மாத்திரம் கேக்குறாங்க. புரியுதா? எஸ், கால்குலேட் பண்ணிட்டு வரீங்களா இந்த சம்ம 1.34? ஓகே சரி. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து முடிச்சிட்டீங்கன்னா வேற 1.18 பாருங்க. ஏதாவது ஐடியா இருக்கா 1.18 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு? அது முதல்ல இந்த மாதிரி சம்மன் உன்னால கண்டுபிடிக்க முடியுதா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இதுல காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷரா,
இது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும், இல்லைன்னா கஷ்டம் தான். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு ஐடியா இருக்கா? ஒன் பாரு, கால்குலேட் த மாஸ் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட். அதுல மோலார் மாஸ் கொடுத்துட்டா, அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணும்? அதுல கிவன் மாஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? எஸ். Yes, ma'am. 1.18ல இங்க பாரு, அப்ப நீ given mass கண்டுபிடிச்சா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? P01 minus P1 divided by P01 is equal to N2 by N1. W2 by M2 into M1 by W1. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இதுல நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா, அவனுக்கு என்ன கொடுத்துட்டான்? மோலார் மாஸ் கொடுத்துட்டான். மோலார் மாஸ் என்ன கொடுத்துட்டான்? 40 கிராம்ஸ்னு கொடுத்துட்டான். சோ அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க பாரு, calculate the mass of non-volatile solute. இதை நீ கண்டுபிடிக்கணும். Which should be dissolved in 114 gram of octane to reduce its vapor pressure to 80%. கரெக்டா? சோ அப்ப இங்க பாரு, இது நீ நல்லா கவனி. ஆக்டேன் கொடுத்திருக்காங்க. ஆக்டேனோட கிவன் மாஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஆக்டேன்ங்கிறதனோட சால்வெண்ட். சோ ஆக்டேனோட கிவன் மாஸ் வந்து 114. மோலார் மாஸ் ஆஃப் ஆக்டேன் நீ கால்குலேட் பண்ணு. ஆக்டேன்னா என்னமா? C8H CnH2n plus 2 போடு. அப்ப n வந்து 8ஆ? C என்னப்பா 18ஆ? Yes, ma'am. 18. சோ அப்ப இதுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த இடத்துல நீ கண்டுபிடிக்கணும். இங்க பாரு உன்னோட சொல்யூட்ட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேப்பர் பிரஷர் 80%னா அப்ப டோட்டலா 100% இருந்திருக்குமா பியூர் ஃபார்ம்ல இருக்கும்போது? கரெக்டா? எஸ். சோ அப்போ வந்து ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, 100 மைனஸ், நான் இப்ப இதை போட்டு காமிச்சிட்டேன், 100 minus 80 divided by 100 is equal to W2 by M2 into M1 C8 னா 8 into 12 plus 18 என்ன வரும்? 6196. 96 plus 18 என்ன வரும்? அதேதான் 114 தான் வருது போல இல்லையா? ஆமா, அதே 114 தான் வருது. கரெக்டா? 96 plus 18 போட்டீங்கன்னா அதே 114 தான் வருது. சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா W2 by M2, M2 வந்து நமக்கு 40 கிராம்ஸ்னு கொடுத்துட்டான் மோலார் மாஸ், 114 by 114 போட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. 1.18. புரிஞ்சுதாமா? எஸ். வேப்பர் பிரசன்ட் ரெடியூஸ்டு டு 80 அப்படின்னா சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன். அப்ப அதனால அதை P1 எடுத்துட்டு நான் 100% எடுத்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க 1.17 பாரு. 1.17ல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வேப்பர் பிரஷர் ஆஃப் த வாட்டர் இஸ் 12. இட்ஸ் வெரி ஈஸி. இங்க பாரு 1.17 சொல்லிருக்காங்கன்னா வாட்டரோட வேப்பர் பிரஷர் எகெயின் வந்து P01 வந்து பாத்தீங்கன்னா 12.3. 12.3 மைனஸ் அவன் என்ன கேக்குறான்? calculate the vapor pressure of 1 molar solution. அப்ப vapor pressure of solution கேக்குறான், P1 கேக்குறான், divided by 12.3 is equal to, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாரு, இதுல 1 molar solution கொடுத்துட்டான். இங்க பாரு, first of all what is 1 molar solution? 1 molar solution னா 1 mole of your solute is dissolved in solvent. கரெக்டா? எஸ். 1 மோலல் சொல்யூஷன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குன்னு தெரியும்ல? எஸ் ஆர் நோ? Yes, ma'am. அப்படி இல்லைன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. 1 மோலல் சொல்யூஷன்னா 1 mole of your solute is getting dissolved in your water. சரியா? சோ அப்படின்னா இப்போ வாட் இஸ் மொலாலிட்டி? மொலாலிட்டி இன்னும் மோல் கான்செப்ட்ல மொலாலிட்டி நடத்தின ஞாபகம் இருக்கா? மொலாலிட்டினா 1 mole of your solution is getting dissolved in 1 kilogram of solvent. சோ அப்போ 1 kilogram of solventல டிசால்வ் ஆகுது. அப்போ N2 divided by N1 by N2 ஃபார்முலா போட்டு இங்க பாரு, N2 வந்து நீ 1 எடுத்துக்கணும், ஏன்னா இது 1 மோல். சோ சால்யூட் வந்து 1 மோல் இருக்கு, பை N1 இருக்கு இல்லையா, வாட்டரோட மோல்ஸ் என்ன? 1 கிலோகிராம் இருக்கும்போது வாட்டரோட மோல்ஸ் ஆல்ரெடி உனக்கு சொல்யூஷன்ல சொல்லியிருக்கேன், என்னது? 55.55. 1 கிலோகிராம்னா கிவன் மாஸ் என்ன? 1000 கிராம்ஸ் பை அதோட மோலார் மாஸ் 18. இத போட்டா 55.55 தானே வரும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். கரெக்டா? Yes, ma'am. புரியுதா? சோ 1 plus 55.5. இப்ப இதையும் கால்குலேட் பண்ணி P1 கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? 1.17. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்த சம் என்ன சொன்னா 1.15. இது நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். இங்க பாரு, an aqueous solution of 2% non-volatile solute. ஓகேவா? சோ 2% non-volatile solute. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுல மாத்திரம் ஒரே ஒரு இது இருக்கு, என்னன்னா பாரு, ஒரே நிமிஷம் கவனி. 2% solute இருக்கு அப்படின்னா அப்ப அது அப்படியே கிராம்ஸ்ல 2 grams ஆஃப் solute ரிமைனிங் 98 grams உன்னோட சால்வெண்ட் இருக்கும். சரியா? அதே போல இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு, நான் volatile solute exerts a pressure of 1.00 bar. இது எப்பனா நீ நான் volatile solute ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது எக்ஸர்ட் பண்ற பிரஷர். அப்ப P1 என்ன கொடுத்திருக்கானா
1.004 bar. Okay, at the normal boiling point, இங்க பாரு ஒரே நிமிஷம் கவனி, boiling point of water என்ன 100 degree Celsius. Yes. அப்போ அந்த டைம்ல பிரஷர் என்னவா இருக்கும், ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த டைம்ல பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்னா, பியோர் சால்வெண்டோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ்னா, அந்த பியோர் சால்வெண்டோட பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா 1 bar. 1.3 இல்ல பார். இது இம்பார்ட்டன்ட், புரியுதா? This is a fixed value. எப்படி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் டென்சிட்டி 1 கிராம் per cco, அதே போல P01 1.013 பார்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப சப்ஸ்டியூட் பண்ணு. 1.013 minus 1.004 divided by 1.013 is equal to, இப்ப இந்த இடத்துல given mass என்ன கொடுத்துட்டா, நமக்கு given mass கொடுத்துட்டானா, அப்ப 2 grams by molar mass m2 into மேல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், m1 by w1. m1 ங்கிறது molar mass of your solvent. அப்ப வாட்டரோட molar mass 18 by given mass 98. சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் ஆகையா. That's it. எஸ், புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அடுத்து போலாமா? See, don't take it as a complicated thing. அண்ட் இதை நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தடவை வீட்டுல ட்ரை பண்ணீங்கன்னா தான் இது வரும், இல்லைன்னா வராது. ஓகே, திஸ் இஸ் லைக் சம்திங் யூ நீட் டு கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? டிரான்ஸ்பரண்டா கேளுங்க. we have worked 6 sums on it. அவ்வளவுதான், எல்லா ப்ராபபிலிட்டி ஆஃப் சம்ஸ் நான் முடிச்சிட்டேன். இது ஒரு தடவை வீட்ல இன்னைக்கே இந்த டைப் ஆஃப் சம்ஸ் நீங்க போட்டு ஒர்க் அவுட் பண்ணிருங்க. அடுத்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி போலாமா? கான்பிடென்ட்டா ஒரு எஸ் மேம்னு சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும். ஃபைன். சோ நெக்ஸ்ட், moving to the next colligative property, elevation in boiling point. Elevation in boiling point னா ஒண்ணுமே கிடையாது. என்னங்கறத நான் சொல்றேன், நல்லா கவனி. அதே போல உன்னோட தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோயேன். சோ தண்ணி வந்து கொதிக்குது. ஒன்ஸ் when the water is getting boiled, it will be having 100 degree Celsius. சோ தண்ணிங்கிறது உன்னோட நான் வாலடைல் சால்வெண்ட். ஓகேவா? சாரி, வாலடைல் சால்வெண்ட். சோ தண்ணி வந்து உன்னோட வாலடைல் சால்வெண்ட். அது கொதிக்கும் போது அதுக்கு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அதுல நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன் அப்படின்னா, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்ட்டிகிள்ஸ் மாடரேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சாலிட் வந்து உட்கார்ந்துரும். அப்ப பாய்லிங் பாயிண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா? அதுதான் எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். புரிஞ்சுதா என்ன சொல்றாங்க அப்படின்னு? எப்பவுமே இங்க பாரு, கவனிங்க, இங்க பாரு. சோ எப்பவுமே வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யோர் சால்வெண்ட் இப்ப 100 டிகிரி செல்சியஸ்னா, சால்யூட் போட்ட உடனே ஓவரால் சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். சோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். புரிஞ்சுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? புரியுதா? ஓகே, எஸ். சோ பாய்லிங் அப்படிங்கிற பினாமினன் எப்படி நடக்கும்? உன்னோட வேப்பர் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் பிரஷர். புரியுதா? பாய்லிங்கிற பினாமினா அப்பதான் நடக்கும். ஒரு தண்ணி நீ வச்சிருக்க, உன்னோட பர்னர்ல வச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பபிள் வரக்கு ரீசன் என்ன? இந்த வேப்பர்லாம் எக்ஸர்ட் பண்ற பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கும்போது அது ஃபர்ஸ்ட் பபிள் வரும். அதான் பாய்லிங்கிற சினாரியோ. சோ எலிவேஷன் பாய்லிங் பாயிண்ட்னா, உன்னோட நான் வாலடைல் சால்யூட்ட சால்வெண்ட்ல ஆட் பண்ண உடனே உன்னோட பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 எலிவேஷன் பாய்லிங் பாயிண்ட்ல இந்த கீழே இந்த லைன்ஸ்ல எல்லாம் ஒரு ஃபுல்லா படிச்சுக்கோ. ஓகேவா? சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கமிங் டு த ப்ராப்ளமோட ஓரியன்டேஷன்ல உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எலிவேஷன் பாய்லிங் பாயிண்ட்னா என்னன்னு புரிஞ்சுதா? இங்க பாரு, அவங்களே கொடுத்துருக்கான் பாரு. தஸ் அந்த அந்த லைன்ல அந்த பேஜ் லாஸ்ட்ல பாரு, தஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் is always higher than that of the boiling point of pure solvent. Pure solvent 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அதுல நீ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டனா அது அப்படியே வந்துட்டு 103 104 மாறும். இதெல்லாம் எங்கே தெரியுமா? ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் உனக்கு தெரியுமா? இப்போ நம்ம மேக்சிமம் வந்து இந்த வண்டியில எல்லாம் வந்து கூலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கூலண்ட் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வேப்பரைஸ் ஆகக்கூடாதுன்னா அதுல சால்யூட் போடுவாங்க. வெறும் தண்ணி மாத்திரம் இருந்துச்சு அது ஈஸியா வேப்பரைஸ் ஆயிரும். சோ நல்லா கூலண்ட் போட்டு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய்லிங் பாயிண்ட் என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பாரு, திஸ் இஸ் யுவர் வேப்பர் பிரஷர். இந்த இடத்துல உன்னோட டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இன் பர்டிகுலரா இந்த கிராஃப் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாரு, சால்வெண்டோடது கொண்டு வந்திருக்காங்களா? சால்வெண்டோட வேப்பர் பிரஷர் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இதுல வேப்பர் பிரஷர் இங்க இருக்குன்னா இதோட டெம்பரேச்சர் இங்க இருக்கு. ஓகே, ஒன்ஸ் நீ அதுல இந்த சால்வெண்ட்ல சொல்யூட்ட போட்ட உடனே சொல்யூஷனா மாறிடுமா? உப்ப தண்ணியில போட்டோடனே இட்ஸ் சொல்யூஷன், சால்யூட் பிளஸ் சால்வெண்ட். சோ அப்போ இங்க பாரு, இந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? சால்வெண்ட்க்கு 100 டிகிரினா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னா இதுக்கு ஒரு 103 104 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா? வேப்பர் பிரஷர் என்ன இருக்குன்னு பாரு. சால்வெண்ட்க்கு வேப்பர் பிரஷர் எங்கன்னா சொல்யூஷனுக்கு வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்கா? இந்த கிராஃப் புரியுதா? சோ இப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ
வெறும் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யோர் சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அத வந்து டிபி நாட், டிபினா பாய்லிங் பாயிண்ட். ஓகே, அதுவே உன்னோட பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யோர் சொல்யூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா டிபி. இது ரெண்டு டிஃபரன்ஸ் தான் டெல்டா டிபின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எஸ். எஸ் மேம். அப்போ டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிபி நாட்னு போடலாமா? ஏன் டிபியை ஃபர்ஸ்ட் போடுறோம்னா, இப்போ உன்னோட பியோர் சால்வெண்டோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ்னா உன்னோட சொல்யூட்டை போட்டவே இவன் ஜாஸ்தியா இருப்பானா, 103 இருப்பானா, அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 3 டிகிரின்னு வரும் தெரியுமா? ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா நான் அப்படியே நிறுத்துவேன். ஸோ அதனால ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாரு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன, திஸ் இஸ் ஒன் ஆஃப் யோர் ஃபார்முலா, திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸையும் மொலாலிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கு. மொலாலிட்டின்னு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸா. ஸோ அப்ப அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா டெல்டா டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாலிட்டி. மொலாலிட்டி இஸ் லைக் அது எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு மொலாலிட்டி. இந்த கேபி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இபெல்லியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே உன் புக்ல இருக்கும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா கொஸ்டின்ஸ்ல அவன் கேபின்னு கொடுக்காம இப்படி கொடுக்கலாம், இல்ல பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம், இல்ல மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்தா கேபின்னு உனக்கு தெரியணும். மறுபடியும் இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மொலாலிட்டிக்கு நம்மளுக்கு தெரியுமா, நம்ம மோல் கான்செப்ட்ல பார்த்தலாம், அந்த ஃபார்முலா தான். டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு மொலாலிட்டி என்ன, given mass of your solute by molar mass of your solute into 1000 divided by given mass of your solvent in grams. ஓகேவா? புரிஞ்சுதா இந்த ஃபார்முலா? எஸ். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். இப்போ உங்களோட புக் வச்சிருக்கீங்களா கையில? எஸ் மேம். அதுல இப்ப நான் டெல்டா டிபிக்கு கொடுத்த ஃபார்முலா அங்க இருக்கு பாருங்க. டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு 1000 இன்டு W2 ஒரு ஃபார்முலா இருக்கா? Substituting the value of molality in the equation 1.30 ன்னு கொடுத்திருக்கானா? அதுக்கு கீழே m2 is equal to அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கானா? அடுத்த பேஜ் திருப்புங்களேன். அடுத்த பேஜ்ல டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல ரைட் சைட்ல வந்தீங்கன்னா kb is equal to ஒன்னு கொடுத்திருக்கான் பாரு. இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஃபார்முலா கொடுத்திருக்கானா, அதுல kb பாரு. kb is nothing but your Ibeliscopic constant. புரியுதா? ஃபார்முலாவை நம்ம ப்ராப்ளம்ஸ்ல எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் JEE மெயின்ஸ்ல சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபார்முலாவை கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ JEE மெயின்ஸும் நீட்டும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு நான் பார்த்த வரையும். ஸோ அதனால காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சி, பாய்லிங் இஸ் கம்ப்ளீட்லி கனெக்டட் வித் யுவர் வேப்பரைசேஷன். ஸோ அதே போல ஃப்ரீசிங் அப்படின்னா ஃபியூஷன். ஸோ அந்த டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சுட்டு நினைக்கிறேன். ப்ராபப்லி படிக்கிறேன் 11th கிளாஸ்ல நான் வரும்போது நீங்க எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? இந்த டெர்மினாலஜிஸ் அது ஞாபகம் இருக்கா? இல்லையா? எஸ் மேம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. You are not going to like எந்த ப்ராப்ளமே you are not going to touch this formula, both kf and kb. kf அடுத்து நடத்துவேன், எங்கேயுமே டச் பண்ண மாட்டேங்க. பட் இந்த ஃபார்முலா கொடுத்து அவன் என்ன கேட்டிருந்தானா பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் பாய்லிங் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கான்னு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, கான்சென்ட்ரேட்டிங் அந்த ஃபார்முலாவை பண்ணதால இது அவங்களுக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா புக்ல இருக்கு, புக்ல இருக்கிறதா கேட்கறான். ஸோ அதனால டூ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோ. பட் இந்த ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது வந்து நான் உனக்கு எழுதி போட்டலே அது மாத்திரம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? இப்ப இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா அதே போல வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஃபார்முலா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிபி நாட். ஓகே, ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சம் சால்வ் பண்றேன். கவனி, ரெண்டு சம்மையும் சால்வ் பண்றேன். எக்ஸாம்பிள் 2.7 அண்ட் இன்னொன்னு எக்ஸாம்பிள் 2.8 சால்வ் பண்றேன். ஸோ எக்ஸாம்பிள் உங்களோட புக்ல 1.7 இருக்கும் சரியா? நான் 2 பாயிண்ட் சொன்னா அப்படியே நீ 1 பாயிண்ட் வச்சுக்கோ. பிகாஸ் என்கிட்ட ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் புக் தான் இருக்கு. இங்க பாரு, 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் dissolved in 1 kilogram ஆஃப் வாட்டர். ஓ 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ 1 kilogram ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்றாங்கன்னா 18 கிராம்ங்கிறது என்ன, உன்னோட கிவன் மாஸ் ஆஃப் யுவர் சால்யூட்டா. அப்போ குளுக்கோஸோட மோலார் மாஸ் என்ன வரும்? 180 கிராம்ஸ் வருமா? 180 160 குளுக்கோஸோட மோலார் மாஸ் 180 தானே? 180. அப்ப மோலார் மாஸ்னா என்னது நம்மளுக்கு W2 M2 தெரிஞ்சிருச்சு. 1 கிலோகிராம் அப்படின்னு அவன் கொடுத்திருக்கான். இது வந்து சால்வெண்டோட. அட் வாட் டெம்பரேச்சர் வில் வாட்டர் பாயில் அட், இது வந்து எங்க பாரு, அட் வாட் டெம்பரேச்சர் வில் வாட்டர் பாயில் அட் 1.013 அப்படிங்கிறது உன்னோட 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் பாயில் ஆகக்கூடிய ப்ரெஷர். அது கரெக்டா?
ஐ மீன் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல அவன் கொடுத்திருக்கான். கேபி ஃபார் வாட்டர் என்னன்னு கொடுத்துட்டான். உன்னை என்ன கேக்குறான் அப்படின்னா குளுக்கோஸ நீ தண்ணியில ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா அதோட பாய்லிங் பாயிண்ட் தட் இஸ் உன்ன டிபி என்னன்னு கேக்குறான். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யோர் சொல்யூஷன் என்னன்னு கேக்குறான். புரிஞ்சுதா கொஸ்டின்ல என்ன சொல்றான் அப்படின்னு? குளுக்கோஸ நீ தண்ணியில போடுற, அந்த சாஸ்பேன்ல போட்டு நீ கரைக்கிற, அப்ப போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்ப பாய்லிங் பாயிண்ட் நடக்கும் அந்த டெம்பரேச்சர் என்னன்னு கேக்குறான். அதுக்கு கேபி கொடுத்துட்டான். இப்ப சம்ம சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணலாமா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு யார் அழுத்துட்டே இருக்காரு. So delta TB is equal to KB into molality என்ன W2 M2 into வந்து 1000 divided by W1. KB வந்து என்ன கொடுத்திருக்கான் 0.52 அவனே கொடுத்துட்டா பாரு. KB of KB for water நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. It is a constant value. So இது sometimes வந்து கொடுக்க மாட்டாங்க. KB வந்து 0.52 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. into given mass of your solute 18 grams அப்ப 18 போட்டுக்கலாமா இந்த இடத்துல? ஓகேவா? நெக்ஸ்ட் மோலார் மாஸ் வந்து 180 into 1000 divided by இங்க என்ன நம்ம போடுவோம் given mass of your இது வந்து எதுல இருக்கு கிலோகிராம்ஸ்ல இருக்கு. அப்ப கிராம்ஸ்ல மாத்தும் போது என்ன நம்ம பண்ணோம் 1 kg கிராம்ஸ்ல நீ மாத்தினா என்ன பண்ணுவீங்க 1000 ஆல டிவைட் பண்ணுமா. சோ அப்ப என்ன ஒரு வேல்யூ சொல்லுங்க 1000 கிராம் மேம். சோ அப்போ நம்ம 1000 டிவைடட் பை இப்ப இந்த இடத்துல 1 கிலோகிராம் இருக்கா கிராம்ஸ்க்கு மாத்தும் போது 1 டிவைடட் பை 1000 இங்க 1000 நீ போட போறியாடா? ஓ இது 1000 கிராம்ஸ் நீ சொல்றியா? எஸ் மேம். ஓ சரி சரி ஓகே ஓகே. அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 0.52 இன்டூ 18 பை 180 போட்டா 0.1 வருமா? 0.052. சோ அப்ப இது நீங்க போட்டீங்க அப்படின்னா 0.052 நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் டிஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அப்ப கெல்வின். இதுக்கு ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இத வந்து கெல்வின் அதே போல வந்துட்டு கிலோகிராம் பர் மோல்னு போடுவோம். அதே போல இதெல்லாம் நம்ம என்ன போடுவோம் வழக்கம் போல இது எல்லாமே கிராம்ஸ்னு போடுவோம்ல. சோ அதெல்லாம் நீங்க வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இதுலயும் கிராம் பர் மோல்ஸ் இதுவும் கிலோகிராம்ஸ் தான் ரெண்டே கேன்சல் பண்ணீங்கன்னா கெல்வின்ல முடிஞ்சிடும். இப்ப இந்த டெல்டா டிபிங்கிறது டிஃபரன்ஸா பட் நம்மளுக்கு என்ன வேணும் வி வாண்ட் டிபி வேணுமா. அப்போ இங்க பாரு டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிபி நாட்டா. நான் என்ன எழுதுறேன்னு புரியுதா? எஸ் மேம். ஓகே. இப்ப டெல்டா டிபி நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 0.052 கெல்வின்னு தெரியும். நம்மளுக்கு வந்து உன்னை என்ன கேக்குறாங்க டிபி நாட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் பியோர் வாட்டர் வந்து என்ன 100 டிகிரி செல்சியஸ். இது கெல்வின்னா நீ எல்லாமே கெல்வின்ல தான் வச்சுக்கணும். அப்ப இங்க கெல்வின்ல 100 டிகிரி செல்சியஸ் கெல்வின்ல மாத்திரேன்னா என்ன வரும் 373.15 மைனஸ் ஆஃப் டிபி கரெக்டா. அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு இது இப்படியே கொண்டு வந்தா ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 373 பிளஸ் 0.052 போட்டீங்கன்னா என்ன வரும் 373.01 373.202 Kelvin will be your answer. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சம்ல? நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க எக்ஸாம்பிள் 28 பாருங்க. அடுத்து பாருங்க பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் பென்சீன். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் பென்சீன் மாத்திரம் கொடுத்திருக்காங்களா. சோ அப்ப இது என்ன நம்ம எடுத்துக்கலாம் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் பென்சீன் கொடுத்தா டிபி நாட் எடுத்துக்கலாமா 353.23 Kelvin. When 180 gram of non-volatile solute is dissolved in 90 gram of benzene. One non-volatile solute na given mass of your solute என்ன கொடுத்திருக்கான் 1.80 grams given mass of solute. Next அடுத்தது பாருங்க W2 கொடுத்துட்டான். அதே போல வந்துட்டு dissolved in 90 gram of benzene அப்படின்னா என்னது given mass of your solvent கொடுத்துட்டானா அப்ப என்ன கொடுத்துட்டான் W1 என்ன கொடுத்திருக்கான் 90 grams. ஓகே W1 கொடுத்துட்டானா. அடுத்து the boiling point is raised அப்படின்னா என்ன பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எப்ப பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் உன்னோட சொல்யூட் போட்ட உடனே கரெக்டா ஆமாவா. எஸ் சொல்யூட்ட நீ சால்வெண்ட்ல போட்ட உடனே பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா. அப்ப அதைத்தான் நம்ம டிபின்னு எடுத்துப்போம். டிபிஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் சொல்யூஷனா அது என்ன கொடுத்திருக்கான் பாரு 354.11 கெல்வின்னு கொடுத்திருக்கானா. புரியுதாமா தேவஸ்ரீ புரியுதா? சொல்றேன் கவனிங்க. இங்க பாருங்க அந்த கொஸ்டின் பாருங்க எக்ஸாம்பிள் 2.8 சாரி 1.8. இப்போ இதுல பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் பென்சீன் பென்சீன் மாத்திரம் கொடுத்தாங்கன்னா அது பியூரஸ்ட் ஃபார்மா. வாட் இஸ் டிபி நாட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் பியூர் சால்வெண்ட். இங்க சால்வெண்டா தண்ணி தான் இருக்கும்ல பென்சீன் இருக்கும் எது வேணா இருக்கும். சோ அதை எடுத்துட்டோம். 1.8 gram of non-volatile solute கொடுத்திருக்கானா. அப்போ 1.80 gram of non-volatile soluteனா அது என்னது உன்னோட given mass of your solute. சோ அதை எடுத்துட்டோமா. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
is dissolved in 90 gram of benzene. அப்ப solute உன்னோட solvent benzene dissolve பண்றாங்க. அந்த benzene given mass 90 grams. அடுத்தது பாரு, boiling point is raisedனா உன்னோட solute நீ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் boiling point increase ஆகும். அதுதான் TB. புரிஞ்சுதா? TBனா boiling point of solution. எப்ப solutionனா என்ன? உன்னோட solventல நீ solute ஆட் பண்ணுவ. அப்ப இது சொல்யூஷன். அப்ப பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதானே எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். புரியுதா? சோ அப்ப டிபி கொடுத்துட்டாங்க. உன்னை என்ன கேக்குறாங்க? கேபியும் கொடுத்துட்டாங்க. கேபி என்ன கொடுத்துருக்காங்க பாரு, 2.53 கெல்வின் கிலோகிராம் பர் மோல்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணும் இந்த இடத்துல? நீ என்ன பண்ண, ஏதாவது ஐடியா இருக்கா? இதுல வந்து M2 கண்டுபிடிக்கணும். M2னா என்ன? மோலார் மாஸ் ஆஃப் யுவர் சால்யூட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் delta TB is equal to TB minus TB naught. TB என்ன? 354.11 minus 353.23. ரெண்டு கெல்வின்ல இருக்கு. இங்க பாரு, டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் நீ கெல்வின் தான் கன்வெர்ட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் கெல்வின்ல வரணும். சப்போஸ் ஆப்ஷன் அவன் டிகிரி செல்சியஸ்ல கொடுத்தா நீ அப்படியே வச்சுக்கோ. சோ அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 0.88 கெல்வின் வரும். அடுத்தது இப்ப இந்த டெல்டா டிபி கண்டுபிடிச்சிட்டியா? இதை கொண்டு நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? மேல இருக்கிறது மாத்திரம் இரேஸ் பண்ணட்டுமா? இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இரேஸ் பண்ணட்டுமாமா? எஸ், இரேஸ் பண்ணட்டுமா? எஸ் மேம். சோ அப்போ டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு மொலாலிட்டி வந்து given mass by molar mass into 1000 by given mass of your solvent. So delta TB என்ன? 0.88 கேபி என்னன்னு எழுதணும்? 2.53 W2 நான் என்னன்னு போட்டேன்? given mass of your இது வந்து 1.80 இது உன்னை கேக்குறாங்களா? 1000 by given mass of your solvent என்ன? 90 grams. அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன தெரியுமா பண்ற? M2 இங்க கொண்டு வந்துரு, LHS ல கொண்டு வந்துரு. M2 that is molar mass of your solute. அப்போ 2.53 into 1.80 into 1000 divided by 0.88 into 9. So இத போட்டேன்னா M2 என்னன்னு தெரியும். ஓகேவா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. நான் ஹோம்வொர்க் தரேன், கொஞ்சம் இந்த ஹோம்வொர்க்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கா? இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ல 2.10. ஓகே பாரு, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் வாட்டர் என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல? TB நாட் என்ன கொடுத்திருக்காங்க? 99.63 டிகிரி செல்சியஸ். How much sucrose is to be added? Okay, how much sucrose is to be added to 500 grams of water so that it boils at 100 degrees Celsius. So TB என்ன கொடுத்திருக்காங்க? 100 degree Celsius கொடுத்திருக்காங்க. சோ அப்போ உன்னை என்ன கேக்குறாங்க இந்த இடத்துல? நானே போட்டுட்டுமா இந்த சம்ம? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா டெல்டா டிபி என்ன வரும்? 100ல 99.63 போச்சுன்னா 0.63 வருமா? என்னமா மேம்? 0.2792 சாரி போன் பத்த டே மைனஸ் so 0.37 வருமா? ரெண்டே மைனஸ் பண்ணா இங்க பாரு, இது 2 டிகிரி செல்சியஸ்ல இருக்கா? இது வந்து நான் இங்க கெல்வின்னு ஏன் எழுதுறேன்னு சொல்றேன், கவனி. ரெண்டையுமே பிளஸ் 273.15 பிளஸ் 273.15 மாத்திரேனா சோ பிளஸ் பண்ணி நீ மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் இதுதானே வரும். கரெக்டா? எஸ், புரிந்ததா? ஓகே, சோ டெல்டா டிபி போட்டுட்டோம். அடுத்தது என்ன கேக்குறாங்க? how much sucrose is to be added to, அப்போ உன்னோட given mass of your solute கேக்குறாங்க. delta TB 0.37 is equal to KB என்ன கொடுத்திருக்காங்க? the main point இந்த இடத்துல KB கொடுக்கல. KB for water என்ன? 0.52 நீ தான் எழுத வேண்டும். ஓகே, யாரும் இதுல கொடுக்க மாட்டாங்க. W2 தெரியாது. குளுக்கோஸோட மோலார் மாஸ் 180 into 1000 by given mass of your solvent 500 grams. அவ்வளவுதான். இது போட்டு நீ W2 என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இந்த சம்ல யாருக்கா டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து உன்னோட எக்ஸசைஸ் எடுங்களேன். எக்ஸசைஸ் நான் சொல்றோம், அதெல்லாம் ஹோம்வொர்க் போட முடியுமான்னு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எங்க இருக்கு, ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் அடுத்து டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் போலாமா? எஸ், ஓகேவா? போலாமா? டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ குல்ஃபி எல்லாம் சாப்பிட்டிருக்கீங்களா? லைட்டா சால்ட்டினஸ் யாராவது அதுல டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? லைட்டா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். என்ன தெரியுமா? இப்போ அவன் அந்த அந்த அவ்வளவு வெயிலையும் அவன் என்ன பண்ணுவானா, அந்த குல்ஃபிய வந்துட்டு அதுல அந்த ஒரு இது மாதிரி ஒரு இரும்பு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல அந்த குல்ஃபிய வச்சு கொண்டு வருவான் இல்லையா? அவன் வெறும் தண்ணிய மாத்திரம் ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கட்டியா மாத்தி கொண்டு வருவான்னு நீ நினைக்கிறியா? இல்ல, அந்த தண்ணியில உப்பு போடுவான். ஏன் அப்படின்னா வெறும் தண்ணியோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். கரெக்டா? அப்போ வெறும் 0 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா
அதை எடுத்துட்டு இப்போ இந்த அக்னி மாஸ் இந்த மாதிரி இவ்வளவு ஹியூமிடா இருக்கிற கிளைமேட்ல அக்னி நட்சத்திரம் இருக்கு. மேயை விட ஜூன் பயங்கரமா இருக்கு, அதுவும் இந்த சென்னையில எல்லாம். சோ அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல அவன் வந்து ஒரு 2 ஹார்ஸ்ல அந்த தண்ணி எல்லாம் கரைஞ்சிரும், ஃப்ரீஸ் ஆயிரும். ஆனா அவன் அந்த ஹோல் டே அந்த ஐஸ் கட்டி அப்படியே வச்சிருக்கானா, அதுக்குள்ள ஒரு சாலிட் ஆட் பண்ணுவான், உப்பு. அந்த உப்பை ஆட் பண்ணோடனே அந்த 0°C இன்னுமே அந்த பார்ட்டிகிள்ஸ்குள்ள வந்து அந்த சால்ட் பார்ட்டிகிள்ஸ் போய் இன்னுமே அதோட இன்டராக்ஷன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணும். அப்ப 0°C ஃப்ரீசிங் பாயிண்ட் இன்னும் கம்மியாகும். -1, -2, -3, -4 கம்மியாகும். அதுதான் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். உன்னோட நான் வாலடைல் சால்யூட் அந்த சால்வெண்ட்ல போட்ட உடனே உன்னோட ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மியாகும். அதனாலதான் நீ குல்ஃபியை சாப்பிடும் போது யூ கேன் ஃபீல் லிட்டில் பிட் ஆஃப் சால்டினஸ். சால்டினஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா, அவன் போடுற அந்த தண்ணி, அந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அதுல உப்பு போட்டுருவான். ஏன் உப்பு போடுவான் அப்படின்னா, கரையக்கூடாது, அவ்வளவு சீக்கிரம் அது மெல்ட் ஆகக்கூடாதுங்கிற ரீசனுக்காக தான். தட் இஸ் த திங். இப்போ கமிங் டு த பாயிண்ட், வாட் இஸ் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்? When your non-volatile solute, okay, is added to solvent, it depresses the freezing point of your solution. புரிஞ்சுதா? அந்த 0°C இன்னும் நீ கம்மி பண்ணணும். அதுதான் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? Can you explain how the salt sodium chloride depresses the water freezing point, ma'am? இப்போ வெறும் தண்ணி மாத்திரம் இருக்குன்னா சஜித், அது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிருமா? இப்ப அந்த தண்ணி பார்ட்டிக்ஸ்க்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிட் போய் உட்காந்துக்குமா? அப்ப ஃபர்ஸ்ட் இவரோட இன்டராக்ஷனை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே இது ஃப்ரீஸ் ஆகணும். புரியுதா? So that is how 0°C அப்படிங்கிற ஃப்ரீசிங் பாயிண்ட் -4 ஏன் மாறுதுன்னா, ஒன்ஸ் இந்த சால்ட்டை போட்டோன்னே அந்த ஐஸ் கட்டி இன்னுமே நல்லா டைட்டா பேக் ஆகுது. புரியுதா? The packing efficiency is still more good, which means அந்த ஃப்ரீசிங் நடக்குது இல்லையா, உள்ள இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் ஒரு 2 ஹார்ஸ்ல மெல்ட் ஆக வேண்டிய அந்த ஐஸ் கட்டி இட் இஸ் அது 4 to 6 ஹார்ஸ் வரதுக்கான ரீசன் இந்த எண்ணெய்க்கும் சோடியமுக்கும் வாட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகும். புரிஞ்சுதா? சோ இப்ப இதை வச்சு நம்ம அடுத்த சம் போட போறோம். இதை தெளிவா உங்க புக்ல கொடுத்துருக்கான். டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு எகெயின் அதே போல வந்து கொடுத்துட்டான். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அதே கதை தான், சுத்தி மறுபடியும் அங்கேயே வருவோம். டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் பாருங்க, இது வேப்பர் பிரஷர், மறுபடியும் இங்க வந்து உன்னோட டெம்பரேச்சர். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த கிராஃப்ல ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நல்லா நோட் பண்ணு. உன்னோட இப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் உங்க ஸ்கூல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இந்த ஏன் இப்படி கட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க? இது லிக்விட் சால்வெண்ட். ஏதாவது ரீசன் சொன்னாங்களா உங்க ஸ்கூல்ல? இது வந்து ஃப்ரோசன் சால்வெண்ட் போட்டிருக்காங்க தெரியுமா? சால்வெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்படியே பண்ணி இங்க அப்படியே சொல்யூஷனை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண. ஆமாவா? ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? சோஃபார் சொல்யூஷன்ஸ் முடிச்ச ஸ்கூல்ல எல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? நோ மேம்னியா? ஓகே. See, this is a point where இங்க வந்து லிக்விட் இது வந்து சாலிடா மாறுதா? சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு சாலிட் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் இது. புரியுதா? 0°C is freezing as well as melting. ரெண்டுமே நடக்கும்ல, கரெக்டா? So that is the point, it maintains the equilibrium. So இது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சால்வெண்ட் மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும்போது, ஒன்ஸ் உன்னோட சொல்யூஷன் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் இன்னும் கம்மியாகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அதனாலதான் இங்க இருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. புரியுதா? அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் யுவர் ஈக்குலிபிரியம் பாயிண்ட். சாலிட் லிக்விடா, லிக்விட் சாலிடா கன்வெர்ட் ஆகிற பாயிண்ட்ங்கிறதுனால தான் இந்த பாயிண்ட் அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே. சோ வெறும் சால்வெண்ட் மாத்திரம் இருக்குன்னா டிஎஃப், இது என்னது? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் சால்வெண்ட். இது வந்து என்னது? இந்த இடத்துல சொல்யூஷன் இருக்கா? சோ அப்ப இந்த சொல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப் நாட், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் சொல்யூஷன். இந்த டிஃபரன்ஸ் தான் டெல்டா டி. அப்ப வழக்கம் போல டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன பண்ணா பாரு, டிஎஃப் நாட் மைனஸ் டிஎஃப் தான் போடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்றேன், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உன்னோட ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் வாட்டர் வந்து 0°C மைனஸ் ஆஃப் இந்த டிஎஃப் வந்து என்ன ஆகும்னா 0க்கும் கீழே போகுமா, அப்ப -2 போகுமா, அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ்ல உனக்கு வரணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்துட்டு எழுதியிருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் அதே போல டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு KF into molality, அதே போல KF into given mass of your solute, molar mass of your solute 1000 divided by given mass of your solvent. அவ்வளவுதான். ஃபார்ம்லாம் இம்பார்ட்டன்ட். சம் போலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இதுல சம் போடலாம், சம்மோட இதை முடிச்சிடலாம். ஆஸ்மோட்டிக் பிரஷர் இருக்கு, இன்னும் 3 பேஜ் இருக்கா? 45 grams of ethylene glycol, okay, mixed with 600 grams of water. For ethylene glycol அப்படிங்கிறது உன்னோட சால்வெண்ட், வாட்டர் வந்து 600 grams. So 45 grams உன்னோட given mass. மோலார் மாஸ் ஆஃப் ethylene glycol பாரு, C2H6O2 கொடுத்தா. இதுல மோலார் மாஸ் நீ கால்குலேட் பண்ணா என்ன வரும்?
24 plus 6 plus 32 வருமா 30 32 62 வரும். சோ இது உன்னோட மோலார் மாஸ் ஆஃப் யோர் சால்யூட். அதே போல W1 600 grams. Calculate the freezing point depression delta TF கேக்குறான். அப்ப delta TF is equal to இங்க பாரு இந்த क्वेश्चनல KF கொடுக்கல. Again KF for water அந்த டேபிள் காலம்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். KF for water என்ன கொடுத்திருக்கான் அந்த டேபிள் காலம்ல முன்னாடி பேஜ் திருப்புங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு தெரியும் இல்லையா? எக்ஸாம்பிள் 1.9 அதுக்கு முன்னாடி பேஜ் திருப்புங்க பார்க்கலாம். அதுல KF ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? சொல்லுங்க. 1.86 Kelvin. 1.86 into given mass of your solute 45, molar mass of your solute 62 into 1000 divided by என்ன போடணும் அடுத்து 600 grams. That is given mass of your solvent. இப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணா டெல்டா TF ஓட வேல்யூ அங்க கொடுத்திருக்கான். நான் அப்படியே எழுதுறேன். ஓகே 2.2 கெல்வின். இதை நீங்க வேணா வீட்ல பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே இப்ப நம்மளுக்கு டெல்டா TF கிடைச்சிச்சு. அவங்க என்ன கேக்குறாங்க? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் சொல்யூஷனா TF கேக்குறாங்க. டெல்டா TF is equal to TF நாட் மைனஸ் TF. So 2.2 கெல்வின். இப்ப TF நாட் வந்து பியூர் வாட்டருக்கு 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அத கெல்வின்ல எப்படி கன்வெர்ட் பண்ணுவ? 273.15 கெல்வின் மைனஸ் ஆஃப் TF. இப்ப TF எங்க கொண்டு வந்துரு? மைனஸ் பிளஸ் ஆயிருமா? இப்ப 273.15 கெல்வின் மைனஸ் 2.2 போட்டா என்ன வரும்? 270.95 Kelvin. That's it. Your sum over. இதுல யாருக்கா டவுட் இருக்கா இந்த சம்ல? அதே போல எக்ஸாம்பிள் 2.10 பாரு அவனே 1 gram of non electrolyte solute. So non electrolyte solute அப்படின்னா again இது என்ன வரும்? W2 and 50 gram of benzene lowered the freezing point. 50 gram of benzene benzene solvent அப்ப W1 வந்து 50 கிராம் கொடுத்தா லோவர்டு பைனா என்னன்னா கம்மி பண்ணுது. அப்ப டிஃபரன்ஸ் தானே லோவர்டு பை. நீ அந்த லைன் அண்டர்லைன் பண்ண. அந்த எக்ஸாம்பிள் 1.10ல பாரு லோவர்ட் அட் த ஃப்ரீசிங் பாயிண்ட் பை 0.40 அதுதான் டெல்டா TF. லோவர்னா டிஃபரன்ஸ் கம்மி பண்றது. சோ டெல்டா TF 0.4. ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் KF கொடுத்திருக்கான் பென்சீன் 5.12 கெல்வின். உன்னை என்ன கேக்குறான்? மோலார் மாஸ் ஆஃப் யுவர் சால்யூட். மோலார் மாஸ் ஆஃப் யுவர் சால்யூட்னா M2 என்னன்னு கேக்குறா. அப்ப ஸ்ட்ரெயிட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. டெல்டா TF is equal to ஃபார்முலா என்ன? KF into W2 M2 into 1000 by W1 so delta TF 0.40 KF 5.12 W2 1 divided by M2 தெரியாது 1000 divided by W1 solvent வந்து 50. அப்ப M2 is equal to 5.12 into 1 into 1000 divided by 50 into 0.40. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகும். இது 1 times இது 2 0 times. ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இது 10 times இது 0.2 times. ஸோ இதெல்லாம் பண்ண அப்படின்னா உனக்கு 256 கிராம் per mole வரும். புரிஞ்சுதா? செகண்ட் சம் எக்ஸாம்பிள் 2.10 புரிஞ்சுதாமா?